அவன் என்னென்ன செய்யும்போது நேரிட்டு கொண்டு நேரிட்ட காட்ட போகிறோம் போவாட்டி பரவாயில்லண்டி நான் மட்டக்களப்பின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் யூடியூப்ல தென்ற செய்தி அண்டி செய்தி கொண்டிருக்கிறேன். அதே நேரம் தமிழன் பேப்பர்ற கல்லடி செய்தியாளர் நான் இருக்கேன். அதை என்னென்றா இந்த நிலைமையை நான் மக்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். நான் எங்களோட ஒழுங்க சின்ன ஒரு ஒழுங்க பக்கத்து வீட்டாக்காரருக்கும் படி வெட்டு தரல, ஒரு பேரும் வெட்டு தரல, 6 அடிக்கு குறைஞ்ச ஒழுங்கையில் நாங்கள் இருக்கோம். அப்படி கூட மாநகராட்சிக்கு போனாலும் அது செய்யப்படவில்லை. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு என்னென்றா ஒரு போஸ்ட் ஒன்று இருந்தது. இந்த பாருங்க, இதான் நாங்கள் ஏற்கனவே இந்த போஸ்ட். அப்போ நாங்கள் காசை கட்டி 25,000 ரூபா காசு கட்டி இன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி போட்டாலே எங்களுக்கு மின்சாரம் தாரத்துக்காக வந்தவங்க போஸ்டை காட்டி வழியால் போடுறதுக்கு. அப்போ வந்த இடத்த பக்கத்து வீடு தவந்திர வேண்டும் அவர் அக்கா அவங்கள இதை செய்யலாது, அப்படி சைட்லேயே போட இல்லாது எங்களை வீட்டுக்கு தாக்குது. அவன் உங்களோட போடுங்க சொல்லி தள்ளி கொண்டு வந்து பிரச்சனைப்பட்டு ஊடகவியலாளர் என்று பாராமல் எனக்கு அடிக்கிறது கையோ இங்கே செய்தவர். அவை நான் என்னடா இப்போ கல்லூரியில் முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டிருக்கி நான் போகணுமெண்டு இந்த நேரத்தை ஒதுக்கி வச்சு நான் போகிறதுக்கு இருந்த நேரத்தில் எம்பிமார் எல்லாரும் யோசிப்பீங்க, ஏன் திருவா வரலான்னு யோசிப்பீங்க. இப்படிதான் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. ஆனால் என்னால் வர முடியலைன்ற உங்களுக்கு தெரிந்து கொள்கிறேன். செல்வராயண்ணன் வெரி வெரி சாரி, இந்த நிகழ்வுக்கு நான் 10 கொள்ள முடிக்கி. எங்கள் ஊடகவியலாளருக்கு தெரியணும், எல்லா ஊடகவியலாளர் எல்லாம் இதை பகிரங்கப்படுத்தணும் இந்த வேலையில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த போஸ்ட் இங்கே பாருங்க, இவ்வளவு சைட்டு ஓரமாக நிறுவப்பட்டு பாருங்க. அங்கால இந்த தள்ளி கொண்டு இந்த தள்ளி இந்த வஞ்சிருக்கி அது குடும்பமே ஒதுக்கி இப்படி செய்திருக்காங்க. இந்த நிலை எனக்கு ஒரு ஊடகவியலாளருக்கு இந்த ஒரு நிலையண்டா சாதாரண பொதுமக்களுக்கு என்ன நிலையா இருக்கும்ன்றதை நீங்க பொதுமக்களாக நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி இவ்வளவு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிமார் மாநகர எம்பிமார் உறுப்பினர் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாருக்குமே எனக்கு தெரிந்த ஒரு ஊடகவியலாளர். ஆகவே இதுக்கு நீங்க ஒரு நீதி ஒன்று கிடைக்கணும். இதுல முன்னாள் முதல்வர் தியாகராஜ சரவணன், தற்போதைய முதல்வர் சோம்பாக்கியநாதன், பிரதி முதல்வர் முதல்வர்களான சோம்பாக்கியநாதன், மதன், அடுத்தது பிரதி முதல்வர்கள், அடுத்தது மாநகர உறுப்பினர்கள் இது விடயத்தில் கூடிய கவனம் எடுத்து எனக்கு ஒரு தீர்வை பெற்று தரணும். இது எனக்கு கிடைக்கிற தீர்வு இல்லை, இது பொதுமக்களுக்கு கிடைக்கிற தீர்வு என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுதே இல்லை, அந்த இது எங்களுக்கு இந்த சொத்து தேவையில்லை. Ano, ulo na ka